வணக்கம் மக்களே. சென்னை பாரிமுனை பகுதியில் கள ஆய்வுல ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் மீது ஆளும் கட்சியை சார்ந்த 100 பேருக்கு மேல ரவுடிகளை இறக்கி அராஜக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை டிவிகே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க விஜய் அண்ணன். இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த தாக்குதல்ல 4 மாத கர்ப்பிணி உள்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. அவங்கள இப்போ ஐசியு சிகிச்சையில தீவிரமான சிகிச்சையில அவங்கள வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் சீக்கிரமா வந்துட்டு குணமடைஞ்சிடணும் அப்படின்னு நம்ம அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களோட பெரிய ஆதரவும் செல்வாக்கும் இருக்குன்னு பொறுத்து கொள்ள முடியாம ஆளுங்கட்சியினர் மக்களிடையே சில பயத்தையும் சில சலசலப்புகளையும் ஏற்படுத்துறாங்க. இதுல முக்கியமா தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயலாகும். திமுகவின் தோல்வி பயத்தையே இது காட்டுகிறது. இந்த அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். இது நிச்சயம் என்று சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாவே வருத்தத்திற்கு உரிய ஒரு விஷயம்தான். இதுல நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்களை மனசுலயே வச்சில்லாம இந்த தூய சக்தி சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சேனல் தூய சக்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.